ஹலோ, ஐம் ஸோ சாரி. லைவ் நான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். எனக்கு அதனால ஆடியோ இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா நான் சொல்கிறேன். இந்த விஜயகுமார் நான் இப்போ ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்லீப்பிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். இமோஷனலி நான் ஃபுல்லாக லாஸ்ட் ஆகிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. பிகாஸ் ஐ எம் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். நான் வந்து அகாடமிக்லி ஐம் வெரி குட். ஸோ தே வாண்ட் மீ டு பர்சியூ யூபிஎஸ்சி. ஸோ அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. இந்த விஜயகுமார் கால் பண்ணி அவங்களோட கார்டியன் வந்தால் சொல்கிற, நீங்கள் யார் சொல்ல, ஃப்ரெண்டாக நீங்கள் 11 o'clock ஏன் கூப்பிடுறீங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்கிட்ட ஃபுல் ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. ஃபோனில் நான் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் கால் எடுத்தேன். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் என்னை அப்ரோச் பண்ணீங்க, நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண. அப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன் இது பண விஷயமா வந்து இப்படி ஏன் என்கிட்ட பேசுகிறேன்? பண விஷயமா லுக், எனக்கு உன்னோட பணமும் எதுவும் வேணாம். நான் நேற்று ஏன் கால் பண்ணேன்னா, நான் ஒர்க் பண்ண பணம் ஏன் எனக்கு கிடைக்கல, அது கால் பண்ணி நான் கேட்டேன் கேஷியர். அப்போ கேஷியர் தான் கேஷியர் அது இது ஏதோ சொன்னார். பிரவீன் சார் வந்து நான் வந்து அன்னைக்கு பிரவீன் பேனட்ட பேசினப்போ விஜயகுமார் தான் ரீசன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐ டாக் டு யூ. அண்ட் நீ கொடுக்கறது எனக்கு பிச்சை இல்லை. நான் வந்து இப்போ நான் நடிக்கிறேன்னா அது என்னோட டேலண்ட், என்னோட ஸ்கில். நீ எனக்கு கொடுக்குற பிச்சை இல்லை. விஜயகுமார் அண்ட் நக்ஷத்ரா for your kind information, I will not talk to you like this. நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா I will never talk to you because I have emotional intelligence and I know what women is going through in this industry. So please don't take this silly, at least talk with some dignity. இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணாதீங்க. நக்ஷத்ரா மூர்த்தி, for your kind information, இனி இப்படி என்கிட்ட பேசுனீங்க, த்ரெட்டன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நான் கோர்ட் வரைக்கும் போவேன். நேற்று 11 o'clock என்னோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டது ஏன்னா இந்த ரீசன் தான். ஐ வாஸ் ஆன் மை டெத் பெட் டு பி ஆனஸ்ட். இப்போ எனக்கு ஃபிக்ஸ் இல்லைன்னா டெஃபினெட்லி நான் சூசைட் பண்ணியிருப்பேன். இந்த இவங்களோட ஃபுல் வீடியோ என்கிட்ட இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை போட்டு நான் சூசைட் பண்ணியிருப்பேன். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இப்போ அவர் சொல்றாரு, என்னோட பர்சனல் டைம்ல ஏன் கால் பண்ண, தேர்ட் பர்சனோட ஒரு நம்பர்ல இருந்து ஏன் கால் பண்ண, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வை ஷுட் இப்படி என்னோட சிச்சுவேஷன் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பர்சனல் டைமா? அது எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பேசுறா, என்னோட யாரு வேணா பேசுவாங்க. பிகாஸ் தே ஹவ் ஆல் த ரைட்ஸ் டு டாக் அண்ட் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 4 o'clock மார்னிங் சென்னையில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அக்காமடேஷன் எனக்கு கொடுக்கல. 4 o'clock முடிஞ்சு நீ பிரியா வீட்டில் தங்கிக்கோ, நீ சுனிதா வீட்டில் தங்கிக்கோ சொல்லிட்டு இருந்தாங்க. கேவலமா எப்படி என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இதே மாதிரி இன்ஜஸ்டிஸான விஷயங்கள் என்கிட்ட வந்துருக்கு. இப்போ த்ரெட்டனிங்காக மெசேஜ் வந்துட்டு இருக்கு, மெசேஜ் கால்ஸும் வந்துட்டு இருக்கு. நான் வந்து சத்தியமா நான் சொல்றேன், இதுக்கு வந்து எனக்கு இப்போ ஒரு முடிவு, விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் குளோபல் வில்லேஜஸ், இதுக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லலைன்னா டெஃபினெட்லி நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னா போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட சீரீஸ் ட்ரெண்டிங்கா இருந்தா நீங்க இப்படிதான் ஆர்டிஸ்ட் நீங்க டீல் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. Do you see, இப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரேன். You can ask to the production houses which I've worked in. I did not react like this for any production. இது என்னோட எக்ஸ்ட்ரீம். I'm ready to leave the industry. If there is any case against me or something like that, I'm ready to leave the industry. இதுக்கப்புறம் என்ன ஃபீல் அவுட் பண்ணிடுவாங்க. ஐயோ, இது மாதிரி தப்பு பண்றவங்க வந்து பயப்படுவாங்க. ஓகே, இந்த பொண்ணு எடுத்தா வந்து இந்த பொண்ணு பேசிடுவான்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி இந்த மாதிரி டீம் வந்து பயப்படுவாங்க. ஆனா I am telling you guys again, not every film people are like this. இண்டஸ்ட்ரியில எல்லாருமே இப்படி கிடையாது. There are truly people who love this craft and these people don't do that. They are just money minded. And Nakshatra Murthy, for your kind information, நீ கல்யாணம் வேணா, உனக்கு வந்து ஃபேன் பேஸுக்காகவும் உன்னோட லைம் லைட்டுக்கு வரக்காகவும் இல்லைன்னா நீ வந்து எது மணி மைண்டடா நீ பண்ணியிருப்ப. ஆனா எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஓகேவா? நான் வந்து ஒரு அம்பிஷியஸான ஒரு பொண்ணு. எனக்கு வந்து இந்த வேலை இல்லைன்னா நான் வேற வேலைக்கு போவேன். I will go for UPSC coaching and everything. I am not like you. I won't sit in the house and I don't know. எனக்கு கெட்ட கோவம் வருது. I won't speak to a woman like this unless and until oppositeல இருந்து எப்படி ரியாக்ஷன் வருது பொறுத்து தான் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். I'm talking this out of my, என்ன சொல்றது, எனக்கு புரியலங்க. நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. I'm literally shivering. I didn't have proper sleep for the past 2-3 weeks. நான் சாப்பிடல, நான் படுக்கல. இப்படி ஒரு ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்றாங்களா பாரு. ஒரு கால் வரலங்க, ஒரு கால்.
இவங்க சைட்ல இருந்து அந்த லாஸ்ட் ஷூட்